வெல்கம் டு தனிஸ்தா ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து பேக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கிராஸாக போட்டுக்கலாம். நம்ம கிராஸ் பீஸ் தான் ஆட்ட போகிறோம். அதனால் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டு இந்த சைடு ஸ்லீவ் எடுத்தாச்சு. இந்த மிச்ச துணியில் வந்து நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். நம்ம கிராஸாக எவ்வளோக்கு கிராஸாக போடணுமோ அந்தளவுக்கு கிராஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு, நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே வந்து ஷோல்டரு, ஹார்மோல் எல்லாமே வந்து நம்ம குறிச்சிக்க போகிறோம். அதே அளவு தான். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து நம்ம குறிச்சிக்கலாம். அதே போல் பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட் எங்கெங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குறிச்சிக்கலாம். அப்புறம் ஹார்மோல் அந்தளவு நம்ம வந்து கரெக்டான அளவு அந்த அளவு நம்ம குறிச்சிக்கலாம். அப்புறம் நம்மளோட 10.5 இன்ச்சு அந்த அளவையும் செஸ்டோட அளவையும் குறிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சை வந்து குறைச்சிக்கணும். குறைச்சிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு வந்து 1/2 இன்ச்சை வந்து கூட்டிக்கணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு அரை இன்ச்சு வந்து நம்ம கம்மி பண்ணனால 2.5 இன்ச்சு தான் வரும். அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டு எல்லாமே வந்து குறிச்சிக்கலாம். அதே அளவு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஒரு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மே பீஸை வந்து நம்ம எடுத்துடலாம். பேக் பார்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போது இங்கேருந்து நம்ம வந்து 2.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மேலே வந்து 1/2 இன்ச்சு வந்து கம்மி பண்ணிட்டோம். அதனால் வந்து 2.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டோட அளவு. ஃப்ரண்ட்டு உயரம் நெக்கு உயரம் வந்து 6 இன்ச்சு வச்சுக்கலாம். இது 3 இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்குது. 6 இன்ச் இதே மாதிரி இந்த சைடு 6 இன்ச் வந்து குறிச்சிட்டு நம்ம ஸ்கேலை வச்சு நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஹார்மோல் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு வந்து அந்த பாக்ஸ்லேருந்து 1/2 இன்ச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும். இந்த வளைவு வந்து போடுற ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நம்ம அப்படியே வந்து நம்ம வரைஞ்சிடலாம். 2.5 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து ஒரு 2.5 இன்ச்சில் இருந்ததுன்னா 3.5 இன்ச்சு வருது. அந்த 1 இன்ச்சை சேர்த்தோம் அப்படின்னா 3.5 இன்ச்சு வரும். அதை அப்படியே வந்து நம்ம கீழே வந்து அந்த 3.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து ஒரு 13.5 இன்ச்சு எல்லா ப்ளவுஸுக்கும் 13.5 இன்ச்சு வைங்க, கரெக்டாக இருக்கும் எல்லா அளவு சைஸுக்கும். நம்ம வந்து மார்க் வந்து கரெக்டாக இருக்கனால நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 1 இன்ச்சிலேருந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த கரெக்டாக அந்த 13.5 இன்ச்சு வந்து கரெக்டாக கிடைக்கும். கிராஸ் வந்து கரெக்டாக அமையும். இப்போ ஷோல்டர்லேருந்து நம்ம 13.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கேருந்து நம்ம கரெக்டாக அந்த சைடு வந்து துணி பத்தலை, அதனால் வந்து அங்கேயும் வந்து நம்ம 13.5 இன்ச்சு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வரும். அதே மாதிரி அந்த சைடும் வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா துணி பத்தாதனால நான் வந்து கீழே தரையிலே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ ஜாயின் பண்ணிடலாம். அந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிடச்சிரும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சு வருது. இங்கே ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வருது. இப்போ 3 டாட் வந்து எப்படி குறிக்கிறது, ஈஸியாக குறிக்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து ஒரு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து ஒரு 1.25 இன்ச்சு போதும். இது எல்லா அளவு சைஸுக்கும் நம்ம ஒரு 1.25 இன்ச்சு வந்து குறிச்சா போதும். இதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி மேலே நம்ம 1.25 இன்ச்சு வந்து நம்ம வச்சுக்கலாம். நம்ம இங்கே 1.25 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் சென்ட்ரு பாயிண்ட்டு. அதுலேருந்து வந்து அங்கேருந்து அதே மாதிரி சேம் 1.25 இன்ச் வச்சோம் அப்படின்னா இந்த சைடு உள்ள பாயிண்ட் வந்து கிடச்சிரும். இன்னொரு 2வது பாயிண்ட் வந்து கிடச்சிரும். இப்போது இதில் 5 இன்ச்சு இருக்குது பார்த்திங்களா, அதோட பாதி வந்து 2.5 இன்ச்சு சரி சமமாக வச்சோம்னா 2.5 இன்ச் வரும். இந்த இதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதே மாதிரி 2 சைடும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது அந்த சைடில் உள்ள மார்க்கு 3வது மார்க் எப்படி குறிக்கணும் அப்படின்னா, இங்கேருந்து கிராஸாக பண்ணிட்டோம்னா அது 3வது மார்க் வந்து கிடச்சிரும். இப்போ இந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா 3வது பாயிண்ட் வந்து நம்ம 1.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலேருந்து நம்ம கிராஸாக அப்படியே கோடு போட்டு வந்தோம் அப்படின்னா அந்த 3வது பாயிண்ட் வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி அங்கே பிடிச்சி அடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். அவ்வளோதான், 3 பாயிண்ட் கிடச்சிச்சு. இதே மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இதை இப்போ கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக்கு வந்து கட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம லைனிங் துணி திருப்பி அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.